அனைவருக்கும் வணக்கம். நம்பிக்கையை கைவிட்டு விடாதீர்கள். அற்புதங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் என்று கூறி இன்றைய வகுப்பில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1950 பார்ட் 4 நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். வாட் இஸ் த பார்ட் 4? டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசின் நெறிவுறுத்து கோட்பாட்டு கொள்கை. ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3 இருக்குது. 12 to 35 என்போசிபிள் பை லா. திஸ் இஸ் நாட் என்போசிபிள் பை லா. 36 to 51 அதுதான் நாம் பார்க்க போகிறோம். அதில் எந்த ஆர்டிகல் என்றால் ஆர்டிகல் 45. இது என்ன சொல்கிறது என்று சொன்னால், ப்ரொவிஷன் ஃபார் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் டு சில்ட்ரன் பிலோ த ஏஜ் ஆஃப் 6 years. இப்போ என்ன இருக்குது, இந்த 6 இருக்குதுல்ல, இந்த குழந்தை 6 வயது பூர்த்தியாகாத, அது 6 வயதுக்குட்பட்ட குழந்தைக்கு கல்வியும் மற்றும் பாதுகாப்பும் அரசானது வழங்குதல் வேண்டும் அல்லது வழங்க முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லுதான் இந்த ஆர்டிகல் 45. இது என்ன சொல்லுதுன்னா சேம் தான். என்ன சொல்கிறாங்க, த ஸ்டேட் இதான் ஷல் கண்டிப்பாக என்னுவர் முயற்சி டு ப்ரொவைட் early childhood care and education for all children until they complete the age of 6 years. இப்போ இந்த குழந்தைக்கு 6 வயதுக்குட்பட்ட குழந்தை, இந்த குழந்தைக்கு கல்வியையும் அதே போன்று இந்த இளம் குழந்தைக்கு பாதுகாப்பும் வழங்குவதற்காக அரசானது முயற்சித்தல் வேண்டும் என்று சொல்வதுதான் இந்த ஆர்டிகல் 45 ஷரத்து 45 இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 45ல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எப்போ சப்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா 86th அமெண்ட்மெண்ட் 86வது திருத்த சட்டம் எந்த இயரு 2002ல் இதில் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. சரி, அடுத்து இதற்கான கேஸ் லாஸ் ஒன்று பார்ப்போம். என்னவென்றால் அவினாஷ் மகேத்ரா vs யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ், சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 398 2009ல் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரிலேட்டட் டு 45 ஆர்டிகலுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, த சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரட்டட் த ரைட் டு எஜுகேஷன் டு இன்க்ளூட் த ரைட் டு ப்ரொவிஷன் ஆஃப் எ சேஃப் என்விரான்மெண்ட் இன் ஸ்கூல்ஸ் டு கம்ப்ளை வித் சர்டைன் ஃபயர் சேஃப்டி ப்ரீகாஷன்ஸ் which were detailed in the judgment. இப்போ இந்த வழக்கில் தீர்ப்பில் கரெக்டாக என்ன வாட் இஸ் வாட் மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன், எழுத்து மட்டும் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்கிறது என்று சொன்னால், அப்படி ஒரு பட விளக்கத்தை பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். என்ன தீர்ப்பு என்றால், இப்போ இந்த 6 வயது உட்பட்ட குழந்தைக்கு கல்வி பெறுவதற்கான உரிமை இருக்கிறது என்பது எதையும் உள்ளடக்கம் என்று சொன்னால், இந்த குழந்தை படிக்கின்ற இடத்திலே அந்த குழந்தைக்கு அந்த தீ இருக்குல்ல, ஃபயர் சேஃப்டி, தீயில் தான். ஏன்னா நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தீ பற்றி எரிஞ்சு நிறைய குழந்தைலாம் இறந்துருக்குது. அந்த மாதிரி அந்த தீயினுடைய அந்த பாதுகாப்பு அளித்து அதிலிருந்து குழந்தைகள் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறதாக அந்த மாதிரியான சேஃப்டி பாதுகாப்பினை அந்த சூழ்நிலையை அமைத்து கொடுத்தலும் உள்ளடங்கும் என்று இந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் பாருங்கள். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009, ஓகேவா, கல்வி பெறுவதற்கான உரிமை அந்த சட்டம் 2009. ஆர்டிகல் 21A ரைட் டு எஜுகேஷன், கல்வி பெறுவதற்கான உரிமையில் என்ன சொல்கிறாங்க, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் சில்ட்ரன் ஆஃப் ஏஜ் 6 to 14. 6 வயது முதல் 14 வரை இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் இலவசம் கல்வி பெறுவதற்கான உரிமை, இலவசம் மற்றும் கட்டாய கல்வி பெறுவதற்கான உரிமை. சரி, ஆர்டிகல் 39E என்ன சொல்றாங்க, டெண்டர் ஏஜ் ஆஃப் சில்ட்ரன் ஆர் நாட் அபியூஸ்டு. டெண்டர்னா இளம் வயது குழந்தைகளை என்ன பண்ணக்கூடாது, தவறான முறையில் பயன்படுத்துதல் கூடாது, நாட் அபியூஸ்டு. ஆர்டிகல் 39F that children are given opportunities and facilities to develop in a manner. ஓகேவா, குழந்தைகள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான அந்த வசதிகளையும் மற்றும் அதற்கான வாய்ப்புகளையும்
அவர்களுக்கு உருவாக்கி தருதல் வேண்டும் அல்லது பெறுவதற்கான உரிமை இருக்கின்றது என்று சொல்லுகின்றது. ஆர்டிகல் 41 ரைட் டு ஒர்க் டு எஜுகேஷன் அண்ட் டு பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் சர்டன் கேசஸ். சில தருணங்களில் சில நேர்வுகளில் அந்த குழந்தையை அதாவது வேலை பெறுவதற்கான உரிமை, வேலை செய்வதற்கான உரிமை, அதே போன்று பொது உதவி பெறுவதற்கான உரிமை, அதே போன்று கல்வி பெறுவதற்கான உரிமையை பற்றி சொல்கின்றது. இவ்வாறாக எப்பொழுது படிக்கின்ற போதும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஆர்டிக்கலாக இருக்கட்டும், ஒரு செக்ஷனாக இருக்கட்டும், மைனர் ஆக்ஷன் எதை எடுத்தாலும் அது என்ன பண்ணும், கேள்வி பதிலாகவும் அது தொடர்புடைய இந்த மாதிரி பிரிவுகளையும் நாம் சேர்த்து படிக்கின்ற போது அனைத்துமே நமக்கு ஞாபகத்தில் வரும், நினைவில் இருக்கும். அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதோ ஒரு கேள்வி 1 மார்க்கு நாம் பெறுவதற்கு அது உதவியாக இருக்கும் என்று கூறி அடுத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.